இரண்டாவது ஆமே சிற்றின்பம், சின்ன சின்ன இன்பத்தை கொண்டுட்டு வந்து பெரிய ஆசீர்வாதம் தரப்படுவோம். அல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவ வீட்ல எல்லாம் ஆமே இந்த வேதத்தை இரவும் பகலும் தியானி அப்படிங்கிறது. இப்போ நீங்க எதை தியானிச்சுட்டு இருக்காங்க? வாலிப பிள்ளைகள், பெரியவங்க, சின்னவங்க எதை? செல்போனை தியானிச்சுட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன பண்ணணும்? அடுத்தது எந்த www.comல உள்ள போறது? ஆமே எந்த ரம்மி விளையாடுறது? எந்த கும்மி விளையாடு? கும்மி அடிச்சுட்டு போயிடுவோம். அல்லேலூயா. ஆமே விட்டிங்க காதல் 4 மணிக்கு தான் நிறைய பேர் தூங்கி நான் பார்க்கிறேன். ஏப்பா லேட்டா இருக்கீங்க? நேற்று 4 மணிக்கு தான் தூங்கினேன். இன்னும் பெரிய 50 பைசா கையெழுத்து போட்டு வந்த மாதிரி எங்கடா போற அப்படின்னா டிப் டாப்பா வேற இருக்காது, வெட்டி இருக்காது, ஒண்ணு இருக்காது. ஸோ போட்டுக்கிறது அதை போட்டுக்கிறது. எங்கப்பா போற? கீழே போயிட்டு பசங்க கூட பேசுது. என்னமோ அவங்க பெரிய விஐபிஎஸ் மாதிரி ராஜாக்களோட பிள்ளைகளை போயிட்டு பேசிட்டு வரும்போது பரிசு பொருட்களோட வீட்டுக்குள்ள வர்ற மாதிரி போறது. இதுக்கு ஒரு குடியல், இதுக்கு 50 ரூபா போட்டு ஒரு சோப்பு, இதுல ஒரு காலில் போற ஷூவு, ஒரு 1000 ரூபாய் பேண்ட், 1500 ரூபாய் சட்டை, இந்த கையில ஒரு கயிறு, காலில் ஒரு கயிறு. இதெல்லாம் அவன் கட்டுறான். கையில காலில இந்த கருப்பு கயிறு கட்டுறது. ஆமே அல்லேலூயா. இந்த முடியெல்லாம் வெட்டுவான்னு பாத்தீங்களா இல்லையா? நடுவுல மட்டும் தான் இப்போ விட்டுக்கிறது. அப்படி கீரி போல மாதிரி சைட்ல ஒண்ணுமே இருக்கு. எங்க அழகா ஆண்டவர் முகத்தை படைச்சு ஹேர் ஸ்டைல் அழகா கொடுத்து முடி கரெக்டா மீடியமா வச்சு ஒரு முகத்தை பாருங்க, அவ்வளவு அழகா டீசெண்டா இருக்கு. அப்படி ஜெயில அப்படியே காணவில்லை. ஆமே என்கவுண்டர் லிஸ்ட்ல போட்டிருக்கிற மாதிரியே முடி வச்சுக்கிறது, அதை வச்சுக்கிறது. என்கவுண்டர் யாரு? ஒரு என்கவுண்டர் ரெட்டியா இருக்கா? பாத்துக்க. அல்லேலூயா. எது வேணும் பாத்துக்க. அதான் சொல்றாரு. ஆமே 1 யோவான் 4:18 சொல்றாரு, அன்பிலே பயம் இல்லை. யாருடைய அன்புல? கடவுளுக்குள்ள அன்புல உனக்கு பயமே இருக்காது. உன் வாழ்க்கை அப்படியே ஜெகாண்டிகா ஜெக ஜோதியா அப்படியே சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டே. அல்லேலூயா. ஆமே சொல்றாரு, அன்பிலே பயம் இல்லை. எந்த அன்புல பயம் இல்லை? உலக அன்பா? மனுஷன் மேல அன்பு செலுத்தினு வச்சுக்க, அவன் காட்டிட்டு போயிடுவான். ஆமே இச்சாசு அவனை தான் வேற யாருமே பயன்படுத்தான். இப்ப நாமக்கல் மலைக்கோட்டையை பயன்படுத்துறான். நீங்க உட்கார்ந்து இருக்க சேரை பயன்படுத்துறாங்க. என்னத்தை பயன்படுத்துறாங்க? சிந்தையை தான் பயன்படுத்துறாங்க. யூதாஸின் சிந்தைக்குள் பிசாசு புகுந்தான். ஆமே ஒரு மனுஷன் ஆக்சிடென்ட் பண்ணணும்னா அப்படின்னு அவனுக்கு கெட்ட நேரம், கெட்ட நேரம்லாம் இல்ல, அந்த டிரைவரோட மைண்ட் செட்டை மாத்தி விட்டுருவான். வீட்டுல அந்த கவலை கண்ணீர் வேதனை எல்லாம் பார்த்துட்டு வண்டி ஓட்டிக்கிட்டே போயிட்டு அப்படி விட்டுருது. அப்ப ரோட்ல போன சாக வேண்டியதான். இப்படிதான் உயிரை பறிக்கிறான். ஆவி ஆவி கொள்ளாத ஆவி, திருடவும் கொல்லவும் வருகிற ஆவி. அதனாலதான் இவ்வளவு ஆக்சிடென்ட், வியாதி. அது ஒரு ஆவி. அதை கட்டுனீங்கன்னா வெளியில போய் உன் வியாதி வெளியில போயிருக்கிற கட்ட. அல்லேலூயா. ஆமே. அதனால நீ குழம்பிக்கிட்டு இருக்காது, பயப்படாதங்க. ஆமே சொல்ற அன்பிலே பயம் இல்லை. தேவன் மேல அன்பு இருந்துச்சுன்னா இந்த பண காசுக்கெல்லாம் நீ பயப்படவே மாட்டேன். ஊழியத்துல விசுவாசிகள், ஆமே ஊழியத்துல எதிரிகள் காண்கிற பாட்சாவுக்கெல்லாம் நீ பயப்படவே மாட்டேன். பணத்துக்கெல்லாம் பயப்படவே மாட்டேன். நீ பாட்டுக்கு அள்ளி தெளிச்சுக்கிட்டு போவ வசனத்தை. ஆமே அது கொண்டுட்டு வந்து எல்லாத்தையும். அல்லேலூயா. சொல்ல அன்பிலே பயம், பூரண அன்பு பயத்தை புறமே. உண்மையான அன்பு பூரண அன்பு முழுசா வைக்கணுமா, அரைகுறையே இல்லை. இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம். இப்ப கை வலிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் நாளைக்கு திங்கக்கிழமை போயிட்டு கை வலிக்குது அப்படின்ட்டு ஓனர் ஒரு போன் போட்டு சொல்ல, உடம்பு கொஞ்சம் டயர்டா இருக்குல்ல அப்படிதான் பேசுவாங்க. கொஞ்சம் டயர்டா இருக்கு, கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் படுத்துனா நல்லா இருக்குமா? 5 நிமிஷம் படிக்க வைப்பான். டைம் மாத்திக்கலாம், மணி 11:30 ஆகிடும். அச்சு முடிஞ்சிருக்குமே, அவ்வளவுதான். அவன் வந்த வேலையை செஞ்சுட்டு போயிடும். அல்லேலூயா. ஆமே அந்த நேரத்தை திருடிடுவான். ஆலயத்துக்கு வர நேரத்தில் அந்த அன்பு எங்க வைக்கணுமோ இவர் மேல அன்பு வச்சுன்னா இவர் ஓவர் ஃபுல் லவ் பண்ணுவார். அல்லேலூயா. கடவுள் அன்பு, கடவுளுடைய அன்பு இதுதான். கடவுளுடைய காதல் இதுதான். தெய்வீக காதல் என்கிறாங்க, இதுதான். அல்லேலூயா. கடவுள் காதலிக்கிறது தெய்வீக காதல் அப்படிங்கிறார். அல்லேலூயா. மனுஷனுடைய அன்பெல்லாம் அவ்வளவுதான். அப்படி போற வழியில உன்னை கழுவி விட்டு போயிட்டே இருக்கான். ஆமே அதான் அன்பிலே பயம் இல்லை. பூர்ண அன்பு பயத்தை புறம்பே தள்ளுமா. எப்படி தள்ளுமா? அப்படியே புறம்பே அப்படியே ஒதுக்கி போகும்.
அல்லேலூயா. பூரண அன்பு, பயத்தை. அப்ப எதுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருக்கியோ ஆமே, அதை நீங்க தள்ளி விட சொல்ற கர்த்தர். திருமண காரியம் ஆகலையா? ஆமே, உன் கையை விட்டு போன ஆமே நிறைய காரியங்கள் போயிடுச்சா? உறவுகள் போயிடுச்சா? ஆமே, உன் செல்வங்கள் போயிடுச்சா? உன் உழைப்பு போயிடுச்சா? ஆமே, உன்னுடைய பரிசுத்தம் போயிடுச்சா? ஆமே, அதான் சொல்றேன். ஆமே, புறம்பே தள்ளுங்க. இந்த அன்புக்குள்ள வந்து ஏசப்பாவுடைய அன்புக்குள்ள வந்துச்சுன்னா பாருங்க, பயமானது வேதனை உள்ளதான். இங்க சொல்ற பயமானது வேதனை உள்ளது, பயங்கரமான வேதனை. வேதனை உள்ளதுன்னா அவ்வளவுதான். அது வந்துச்சுனாவே முதல்ல அப்படியே நோயை கொண்டுட்டு வருவான். ஆமே, ஹார்ட்பீட் அப்படியே என்ன செய்வான்? டப்பு டப்புன்னு அடிக்கிறத பட்டா பட்டா பட்டான்னு அடிச்சு பிரஷரை ஏற்றி விட்டுருவான், கொலஸ்ட்ரால் ஏற்றி விட்டுருவான், பிபி சுகர் எல்லாம் எகிரி போய் கிடக்கும். ஏன் அப்படின்னா நோய்க்கு பயந்துட்டு இருக்குது. இந்த நோயில செத்துருவோமா? இந்த நோயில இவ்வளவு பணம் செலவாகுமா? இந்த டாக்டரை பார்க்கலாமா? இதுதானே சரியான ஸ்பெஷலிஸ்ட் இந்த டாக்டர். ஆமே, அதை பார்க்கலாமா, இதை பார்க்கலாமா? ஆனா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்னுடைய தழும்புகளாலே சுகமானது. அல்லேலூயா. நானே பரிகாரியாகிய கர்த்தர். ஆமே, அவரை பார்க்கறத விட்டுட்டோம். அப்பதான் வசனத்தை மறப்பான் பிசாசு. ஆமே, வசனத்தை மறைச்சு அவனுக்கு இஷ்டமானதுக்கு அவனுக்கு கொடுக்க பார்ப்பான். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு தான் கொடுப்பான். இந்த உலகத்துல கொஞ்ச நாளைக்கு தான் பிசாசு கொடுக்க முடியும். அல்லேலூயா. கொஞ்ச நாளைக்கு தான் கொடுப்பான். ஆனா ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்க கறி கேட்டானுங்க, அப்படியே காத்த விட்டு அப்படியே அள்ளிட்டு வந்தார் கறி, காடை அப்படியே அள்ளிட்டு வந்தார். ஆமே, அல்லேலூயா. நாமக்கல் அத்தனை மட்டன் ஸ்டால் சிக்கன் ஸ்டால்லாம் வெட்டினா கூட பத்தாதுன்ட்டாங்க. நாமக்கல் மாதிரி அஞ்சு மடங்கு வெட்டினோடிட்டாங்க. அல்லேலூயா. நாமக்கல் அத்தனை கோழி வெட்டினா கூட பத்தாதான் இஸ்ரவேல் ஜனங்க. கடல் உள்ளதே ஆமே, கடல் உள்ளதே வாரினா கூட பத்தாது அப்படின்னா. ஆமே, அவ்வளவு வாரினா பத்தாது. ஆமே, ஆனா போதும்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். போதும்னு சொல்ற அப்படியே அவங்க எல்லாம் சாப்பிட்டு அப்படியே குத்தி நிக்கிறான் எலும்பெல்லாம். அந்த அளவுக்கு ஏப்பா விடுறது கூட கேப்பே இல்லையா, புல் பண்ணிட்டாரு. ஏது கேட்டா, ஆண்டவரே ஆமே, நான் இப்ப வலைய கழுவிட்டு வீட்டுக்கு போலான்னு இருக்கேன். ஆமே, ஆண்டவர் அப்படின்னா ஆண்டவர் சொல்ற, என் வார்த்தையின்படியே வலைய போட்ட ஆண்டவரே. ஆமே, நிறைய டைம் அதே இடத்துல தான் நீங்க சொல்ற இடத்துல தான் போட்டு பார்த்தேன். இப்ப கூட போட்டுட்டு தான் வரேன். இப்ப நான் சொல்றேன் போடு அப்படிங்க. போடு அப்படின்னாரு. வலை கிளியறக்க 2 போட்டு நிறைய. இதுக்கு மேல போட்ல ஓவரா லோடு ஏத்தனா ஏன் போட்டு அமைக்கிறோம். அதனால பக்கத்து போட்ட கூப்பிடுறான் சப்போர்ட்டுக்கு. வந்து அள்ளிட்டு போங்கடா, இதுல பாதி கொண்டு போனா போதும், என் வாழ்க்கையில பாதியை ஓட்டிடுவோம் அப்படிங்கிறான் பேதுரு. அல்லேலூயா. அதனாலதான் பேதுரு அந்த அற்புதத்துல பார்த்துட்டு தான் ஜனங்கள் என்ன செஞ்சாங்க, அவருடைய வசனத்தின் மூலியமா பெருக்க வச்சாங்க சபையை. அப்போஸ்தலர் பவுலும் பேதுரும் வசனம் விருத்தி அடைய அப்படியே சபைகள்ல ஜனங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டே இருந்தாங்க. புல்லு எங்க இருக்கோ அங்கதான் ஆடு வருகிறார். அதை கண்டுபிடிச்சுக்கிட்டான் யாரு? பேதுரு, அப்போஸ்தலர் பவுல். ஆமே, அந்த அன்பு எங்க செலுத்தணும், ஆமே, அந்த விசுவாசம் எங்க செலுத்தணும். 3 காரியங்களை செக் வச்சு அடிச்சாங்க, அடிச்சு தட்டி தூக்குறானுங்க விசுவாசிகள். அல்லேலூயா. போராட்டத்துல எல்லாம் அற்புதம். அப்படியே சப்பானி பிறந்ததுல இருந்தே சப்பானியா இருக்கிறான். ஆமே, பாக்குறான் வீட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்ட்டு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஏசுங்கிற நாம இருக்கு, அவருடைய வார்த்தை இருக்கு, இப்ப போதிச்சுக்கிட்டு இருக்க வார்த்தை இருக்கு. ஆமே, இப்பதான் நான் பிரசங்கம் கொடுத்து வர்றேன், அந்த வார்த்தையை கொண்டு வரேன். எழுந்து நட அப்படிங்க, இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. வெள்ளி பொண்ணு எல்லாம் இல்ல. ஆமே, அதே மாதிரி இந்த ஊழியத்துல ஆமே வெள்ளி பொண்ணு தங்கம் எதுவுமே இல்லை. ஆனா இருந்த லெவல வேற கொண்டுட்டு வர போறாரு. அதுக்குதான் இப்ப பேச வச்சுக்கிட்டு இருக்க. ஒண்ணுமே இல்ல, ஆனா எழுந்து நடந்து நட ஆரம்பிச்சிட்டா, துள்ளி குதிச்சு தேவாலயத்துக்குள்ளே ஓடிட்டான். அத்தனை வருஷம் வெளியில உட்காந்து சாமி கும்பிட்டவன் நீங்க உள்ளாலே போய் சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டான். அப்படி மாத்துகிறது தான் நம்முடைய ஆண்டவர். அதுக்கு பேர் தான் கடவுள். அல்லேலூயா. அதுக்கு பேர் தான் கையெடுத்து கும்பிடுறது. நீங்க வந்திருக்கீங்களே அவருடைய நாமத்தை கையெடுத்து கும்பிடுறதுக்கு. இன்னைக்கு கும்பிட்டு போக போறீங்க. அல்லேலூயா. அவர் என்ன செய்யணுமோ செஞ்சு அனுப்புவார் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமே. பயமானது வேதனை உள்ளது. வேதனை உள்ளதான். ஒண்ணுமா ஆள பயமானது என்னன்னா வேதனை உள்ளது. ஆளே நாடி பண்ணிடும். அதனால பயப்படாதீங்க அப்படிங்கிறார். பைபிள் தூக்குற நீ பயப்படவே கூடாது. வேதத்தை சுமக்கிற நீ பயப்படவே கூடாது. ஏன்னா ஒன்ன கரெக்டா சுமந்துக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஆமே. நம்முடைய ஜீவன் அவருடைய கரத்தில் இருக்கு.
நம்ம உயிர் அவர் கருத்துல இருக்கு. அவருடைய பர்மிஷன் இல்லாம உன் உயிரை டச் பண்ண முடியாது. ஆமே. என் பக்கத்தில் நெருங்கப்பட்ட 1000 14 உன் பக்கத்துல விடுதல பக்கத்துல தான் இருக்கும் பிரச்சனை. அதை பார்த்துட்டு தான் இருப்ப. உழுவுறத டெய்லி காமிச்சிட்டு இருப்பாரு. உலகத்துல உழுவுறத உன் தெருவுல உழுவுறத ஆமே உன் ரோட்ல உழுவுறத காமிப்பாரு. ஆனா ஒண்ணு நடக்காதுங்கிறார் கர்த்தர். ஒண்ணு தொடாதுங்கிறார் கர்த்தர். ஒண்ணு டச் பண்ணாதுங்கிறார் கர்த்தர். ஆமே. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம். ஆமே. எந்த பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் ஒடுங்க மாட்டோம். ஆமே. ஒடுக்கவே முடியாது. ஏன்னா உன் மேல கை வச்சா தான் ஒடுக்க முடியும். ஆமே. அவன் கையை வைக்க முடியாது, காலை வைக்க முடியாது. அல்லேலூயா. சொல்றது பயமான வேதனை உள்ளது. பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல அப்படி. பயப்படுகிறவன் அவருடைய பிள்ளையே இல்ல. ரிஜெக்ட் லிஸ்ட் அப்படின்ட்டாரு. அல்லேலூயா. அதனால என்கிட்ட ஆட்ட காமிக்கிறது சபையில முன்னாடி வந்தவங்க பயங்கர ஆட்ட காமிச்சாங்க. நான் நினைப்பேன் ஐயோ இந்த விசுவாசி பேச்சுனா என்ன பண்றது, ஐயோ இந்த ஆள் பேச்சுனா என்ன பண்றது. ஆமே அப்படிங்கிறது. என் மனைவி சொல்லுவா, ஏங்க இதெல்லாம் இவ்வளவு பெரிய காணிக்க கொடுக்குறாங்க, இவ்வளவு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது, பேசுங்க பேசுங்க அப்படின்னு. என்ன பேசி வாழ வைத்துக் கொண்டு இருக்கிற இந்த வசனம் இருக்குதுன்னா நீ ஊழியத்தை குறித்து கவலைப்படாத. நாமே ஒரு வாசல் ஒருவத்தை அடைச்சான 7 வாசலை என் கர்த்தர் எனக்காக திறப்பார். ஒரு காணிக்கை கொடுக்கிறோம் போனா நாமக்கல்ல பல கோடீஸ்வரனை கர்த்தர் வைத்திருக்கிறார். திருப்பி கொண்டு வருவார். சகலத்தை பிரித்துகிற தேவன் என் கூட வார்த்தையா இருக்கார். என் கூட பேசிக்கிட்டு இருக்கார். என் சபை விசுவாசிகளோட பேசிக்கிட்டு இருக்கார். இந்த ஊழியம் மட்டும் இல்ல, என் விசுவாசிகள் வாழ்க்கையை அப்படிதான் இருக்கார். அல்லேலூயா. ஆமென். சொல்லிருக்கேன் உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல 2 பேர் உட்கார்ந்து இருப்பாங்களே, சொல்லிருக்கேன். நான் கூப்பிட்டுலாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். சொல்லிருக்கேன். அடுத்த வாரம் வந்தாங்கன்னா தப்பிச்சாங்க. இல்ல எனக்கு வேலை இருக்கு வெட்டி இருக்கு அப்படின்னா போகட்டும். இது வந்து சந்தை கடை கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன். என்னங்க அப்ப கர்த்தருக்கு என்னங்க மதிப்பேன்? ஏன்னா என்ன நீ மதிக்கிறியா இல்லையா? நான் மனுஷன். எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை நடத்திட்டு வர்றான். ஒரு வெந்தது வேவாது பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ இந்த ஊழியத்தை விட்டு வெளியில போறோம்னா உனக்கு எவ்வளவு இருக்கும்? அப்பேற்பட்ட ஆலயம் தேவையில்லை இந்த ஊழியத்துக்கு. நாமக்கல்ல 20 லட்சம் ஜனங்களை என் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆமே வகைப்படுத்தி வைத்திருக்காரு. கொண்டுட்டு வருவார் பாரு, கொண்டுட்டு வருவார். அதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த கேமரா வரணும். பாட்டி தொட்டி எல்லாம் மூளை முடுக்கு சந்தி எல்லாம் தேவனுடைய வார்த்தை கொண்டு போய் அவங்க கொடுக்க வேண்டும். அது கொண்டு வர வார்த்தையை அனுப்பி விசுவாசிகளை கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. போய் ஊழியெல்லாம் பண்ண தேவையில்லை. அப்படி காத்திலே ஆண்டவர் எல்லாம் செஞ்சு விட்டு வருவார். அல்லேலூயா. சேட்டை கொடுக்கிறார். அல்லேலூயா. கதிர்வீச்சு. அல்லேலூயா. அமெரிக்காவோட கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆமென். பாருங்க கொஞ்ச நாள்ல பாருங்க இந்த ஊழியம் எப்படி என்ன ஆண்டவர் செய்து மாற்ற போறாரு. ஆமென். அல்லேலூயா. 1 யோவான் 5:3-4 1 யோவான் 5:3-4. அப்ப இன்னைக்கு இவ்வளவு நேரம் இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டு இருந்தீங்களே, இந்த வசனத்தை இருங்க புடிச்சிக்கிறது தான் அவர் மேல அன்பு செலுத்துறது. அதன்படி அப்படியே கர்த்தர் நடந்துரும். ஆனா ஒண்ணுமே இருக்காது. நடந்துன்னு சொல்லிட்டே போவா நடந்துரும். அதுதான் காசு. அல்லேலூயா. அதுதான் விசுவாசம். நோய் இருக்குன்னு சொல்லாத. அது இந்த பிரசங்கத்துல இருந்து வெளியில போயிடுச்சு அது வெளியில போயிடும். அல்லேலூயா. உனக்கு நெஞ்சு வலிச்சிட்டு இருக்கா? ஆமே. இன்னைக்கோட அந்த நெஞ்சு வலி இயேசுவின் நாமத்தில் ஆமே செங்கடல் 2 பொளந்தது போல உள்ளார இறக்கிறார் கர்த்தர். இறக்கி விட்டுருவாரு. இறக்கிறவர் பேசிக்கிட்டு இருக்காருங்க. அல்லேலூயா. ஏத்தி விடுறவர். இதை இறக்கி உன்னை ஏற்றுவார். ஆமே. அல்லேலூயா. சொல்றாரு அவரிடத்தில் அன்பு கூறுவதாம் கற்பனைகளை கைக்கொள்வது. அப்படி இந்த வசனத்தை புடிச்சிக்கிறது தான் அவரிடத்துல அன்பு கூறுவது. இந்த வசனத்துக்கு